தற்போது அண்மை செய்தி. சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்ட இண்டிகோ பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். 75 பேருடன் மதுரைக்கு புறப்பட்ட விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், விவரம். வணக்கம் ஸ்ரீதர். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து 70 பயணிகள் மற்றும் 5 ஊழியர்களுடன் இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை விமான நிலையத்துக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. நடுவானில் சென்று கொண்டிருந்த போது அதில் பயணம் செய்து கொண்டிருந்த விமானி அதில் என்ஜின் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதை உடனடியாக அவர் பார்த்துள்ளார். சாமர்த்தியமாக பார்த்து உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் அவர்களுடைய தகவலின் அடிப்படையில் அவர்கள் உடனடியாக டெல்லியில் உள்ள இந்திய விமான ஆணையத்துடைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக சென்னை விமான நிலையம் மூலமாக அந்த விமானத்தை சென்னைக்கு திருப்ப அவர்கள் அனுமதி வழங்கிய தொடர்ந்து விமானம் அவசரமாக சென்னை விமான நிலையம் இறங்கியது. உடனடியாக அந்த விமானத்தில் பயணம் செய்த 70 பயணிகளை பத்திரமாக தற்போது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பத்திரமாக அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விமானத்தில் ஏற்பட்டுள்ள இந்த இயந்திர கோளாறை சரி செய்யும் பணியில் தற்போது பொறியாளர்கள் தலைமையில் தற்போது சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணி தற்போது நடைபெற்று வந்தாலும் ஏற்கனவே இந்த அகமதாபாத்தில் லண்டன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதிலிருந்து தொடர்ந்து இந்த விமான பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது சென்னையிலிருந்து மதுரை சென்ற விமானம் இயந்திர கோளாறு ஏற்பட்டு திடீரென கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார். அந்த விமானத்தை இயக்கிய விமானி தகுந்த நேரத்தில் விமானத்தை அந்த இயந்திர கோளாறை சரியான நேரத்தில் கண்டுபிடிப்பதால் இந்த 70 பயணிகள் அதிர்ஷ்டவத்தமாக உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. அந்த விமானம் தற்போது சென்னையில் இறங்கி அவர்கள் அந்த விமானத்தை சரி செய்ய பணியில் ஈடுபட்டிருக்கிறார். மாற்று விமானம் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த 70 பயணிகளை சென்னையிலிருந்து அவர் மதுரைக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த விமானம் எதனால் கோளாறு ஏற்பட்டது என்று தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பயணிகள் தற்போது சென்னை விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விரிவான தகவலுக்கு நன்றி பத்மநாபன்.